நெடுஞ்சாலையை ஒட்டியது அந்த கிராமம். சாலையோரத்தில் உள்ள பூங்கா மார்கழி பனியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பூங்காவை ஒட்டி பெரிய விளையாட்டு மைதானம். பனியில் ஒளி நிழலாடுகிறதா அல்லது ஒளியில் பனி நிழலாடுகிறதா என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் ஒளியும் பனியும் விளையாடி கொண்டிருந்தன. சென்னைக்கு செல்லும் கடைசி பேருந்து பக்கத்து பேருந்து நிலையத்தில் சில நிமிடங்கள் நின்று தன் நீண்ட பயணத்தை தொடங்கியது. அதிலிருந்து இறங்கிய 4-5 பேரில் இருவர் நேராக பக்கத்து டீ கடைக்கு சென்று டீ கேட்க, கடையை மூட எத்தனித்த மாஸ்டர் கம் ஓனர் கவிழ்த்திருந்த 2 கிளாஸ்களை எடுத்து பாய்லரிலிருந்து பிடித்த வெந்நீரில் கழுவி கொதித்த பாலை ஊற்றி டிகாசனை அளவாக பார்த்து இறக்கினார். கிளாஸ்களை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு கடை சட்டரை இறக்க ஆயத்தமானார். கடையின் ஷோகேஸில் இருந்த டைம் பீஸ் 11:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. பூங்காவின் ஓரத்தில் மர நிழலால் மறைக்கப்பட்டிருந்த பெஞ்சில் அவர்கள் இருவரும் கொரோனா இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தனர். இருவரும் மனமொத்த காதலர்கள் என்பது தெரிந்திருந்தாலும் பண்பாட்டையும் நம் மரபையும் மீறாதவர்கள் என்பது அவர்கள் பேச்சிலும் நடத்தியிலும் தெளிவாக விளங்கியது. கொரோனா தொடங்கும் முன்பாகவே அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் இந்த இடைவெளி அவசியம் என்பதை அவள் சொல்ல அவனும் அதற்கு உடன்படிந்தான். தமிழாசிரியரின் மகள் அல்லவா, அதுவும் அந்த ஊரில் மிகவும் மதிக்கப்பட்ட தமிழையாவின் மகள் மேகலை அல்லவா. அவர்கள் பழக்கம் ஏற்பட்டது அந்த விளையாட்டு திடலில் தானே. அவன் ஓட்டப்பந்தயத்திலும் ஈட்டி எறிதலிலும் வல்லவன். மாறனின் ஈட்டி மகத்தாய் பாயும் என்பார்கள் ஊரார். அதை போலவே அவன் ஓட்டமும் ஊராரிடையே மிக பிரபலம். 2 போட்டிகளிலும் முதலாவதாக வந்து விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த தமிழையாவின் கையால் அவன் பரிசுகளை வாங்கினான். மனைவியை இழந்த அவர் தன் மகள் மேகலையை விழாக்களுக்கு அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஓட்டத்திற்கான பரிசை அளித்த அவர் ஈட்டி எறிதலுக்கான பரிசை தட்டிலிருந்து எடுக்கையில் சற்றே தடுமாற மேகலைதான் தந்தையை ஒரு கையாலும் நழுவிய பரிசை மறு கையாலும் பிடித்து கொண்டாள். தடுமாற்றத்திலிருந்து சுதாரித்துக் கொண்ட அவர், நீயே அந்த தம்பிக்கு கொடுத்திடமாத என்றபடி நாற்காலியை பிடித்தபடி அமர மேகலை கையால் பரிசை பெற்ற மாறனுக்கு இரட்டை சந்தோஷம். மனம் பூராவும் மத்தாப்பு பொங்கிற்று. இதயத்திற்குள் இன்ப பட்டாம்பூச்சி சிறகடித்தது. அடுத்த முறை ஈட்டி எறிதல் போட்டிக்கு அவள் மட்டும் வந்திருந்தாள். உடல்நலக் குறைவால் தமிழையா வரவில்லை என்று மைக்கில் அறிவித்தார்கள். மாறன் ஈட்டி எறிய வந்த போது அவளை பார்க்க அவளும் நாணத்துடன் அவனை நோக்க அந்த முறை அவன் ஈட்டி 1 மீட்டர் அதிகமாக முன்னேறி இருந்தது. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று அனுபவித்துதானே எழுதியிருப்பார் பாவேந்தர். தமிழையாவின் இறப்பு அந்த ஊரையே உலுக்கியது. எல்லோரிடமும் பாசத்துடன் பழகிய நேர்மையான ஒரு உத்தமரை இழந்து விட்டதாக ஊரார் புலம்பினர். அவரின் கையால் கடைசியாக பரிசு வாங்கியது நீங்கள்தான் என்று ஒருமுறை மாறனை சந்தித்த போது மேகலை கூற, அவள் அதை பெருமையாக கூறுகிறாளா அல்லது அவனை துரதிருஷ்டவாதி என்று மறைமுகமாக வசைப்பாடுகிறாளா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் அவன் தவித்தான். பிறகு ஒரு நாளில் சந்திக்கையில், எங்க அப்பாவின் கையால் கடைசியாக பரிசு வாங்கிய அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் என்று அவள் சொல்லிய பிறகுதான் அவனுக்கு திருப்தியே வந்தது. அப்புறம் மெல்ல அவர்கள் காதல் தமிழக நீர்நிலைகளில் தானாக படரும் ஆகாய தாமரை போல் அடர்ந்து படர்ந்து வளர்ந்தது. ஒருவரின்றி மற்றவர் இல்லை என்ற மனநிலைக்கு இருவருமே ஆளானார்கள். ஆனால் மேகலையின் அண்ணன் அவள் அப்பாவை விட ஒரு படி மேலே போய் சம்பிரதாயங்களில் நாட்டம் கொண்டவனாக இருந்தான். அதோடு மட்டுமின்றி இறந்த அப்பாவின் பெருமையை காப்பாற்றுவதே தனது தலையாய கடமை என்று நொடிக்கொரு தடவை சொல்லிக் கொண்டே இருந்தான். சொல் மேகலை, இதே கடைசி பஸ்ஸில் 3 நாட்களுக்கு முன்பே நாம் ஏறி இருக்க வேண்டும். நீதான் நேரத்திற்கு வராமல் என்னை காக்க வைத்து ஏமாற்றி விட்டாய். என்னங்க நீங்க இன்னுமா என் மீது கோபம் தனியல? நான் தான் அன்னைக்கு செல்லுல விவரம் அனுப்பியிருந்தேனே. ஆமா மேகலை, அனுப்பியிருந்த. அதன் பொருள் தெரிஞ்சுக்கவே எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. என்ன அனுப்பியிருந்த? வந்ததனால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். செத்ததனால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் அப்படின்னு தானே? அப்பப்பா, அதோட பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தானே தெரியும். தமிழ் வாத்தியார் பொண்ணுங்கிறத நீ
கச்சிதமா உணர்த்திட்ட. நான் தான் பைத்தியக்காரனா இருந்திருக்கிறேன். அதான் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? புரிஞ்சிடுச்சுதான். இருந்தாலும் உன்னோட வாயால ஒரு தடவை அந்த விளக்கத்தை கேட்க ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே. உங்க ஆசை அதுனா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமையாச்சு. சொல்றேங்க. அப்பா செத்த பிறகு அண்ணனோட கண்காணிப்புல தான் நான் இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியுமே. அண்ணனோட பழைய பஞ்சாங்க பேச்ச கேட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம காதல அவன் ஒத்துக்கிட மாட்டான்னு நான் நம்பினதுனால அவன் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து நான் வரதா உங்ககிட்ட சொன்னேன். ஆனா எதிர்பாராத விதமா நான் கிளம்புற நேரத்துக்கு அவன் வந்துட்டான். அவன் வந்ததுனா என்னால குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியவில்லை. அப்படி அவன் வராதிருந்தா நான் சொன்னபடி வந்திருப்பேன். நான் சென்னைக்கு செல்லும் கடைசி பஸ்ஸை பிடித்திருப்போம். அப்படியும் பஸ் லேட்டா வருங்கிற நம்பிக்கையில குறுக்க உள்ள வயக்காட்டு பாதையில ஓட்டமா ஓடி வந்தேன். அந்த பெரிய வரப்புல பழுத மாதிரி உன்னை மிதிச்சப்பறம்தான் தெரிஞ்சது அது பாம்புன்னு. நான் மிதிச்ச வேகத்துல அது மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன கொத்தியே கொன்னு இருக்கும். ஆனா அது ஏற்கனவே செத்துட்டதால நான் சாகல. இல்லாட்டா நான் அனாதையா செத்து போயிருப்பேன். அதையும் தாண்டி வேகமா வயக்காட்டுக்குள்ள ஓடி வர திடீரென பரவியே மலை மேகத்தால் வானம் இருண்டு போக கரண்டும் போனதால் மேலும் இருள் சூழ்ந்து கண்ணை கட்ட ஓடிய நான் ஒரு பாலுங்கு நற்றில் விலை இருந்தேன். நல்ல வேளையாக மின்னல் ஒன்று வெட்ட உசாராகி தலைக்கயிறு வெட்டி இழுக்கப்பட்ட வண்டி மாடு திடீரென நிற்பது போல் நானும் நின்று விட்டேன். அந்த மின்னல் அந்த தருணத்தில் வெட்டியதால் நான் கிணற்றில் விழுந்து சாகவில்லை. அது அப்படி வெட்டாவிட்டால் சரியாக நீச்சல் தெரியாத நான் அந்த பாலுங்கு கிணற்றிலே விழுந்து செத்திருப்பேன். இதுதாங்க நான் அனுப்பின செய்தி. எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் உன் அருமையான விளக்கத்தை கேட்க ஆசைப்பட்டு தான் உன்னை விளக்கமா சொல்ல சொன்னேன். சரி, மறுபடியும் உங்க அண்ணன் ஊருக்கு போற வர நாம காத்திருக்கணுமா மேகலை? வேண்டாங்க, இனி அது தேவையும் இல்ல. அண்ணன் பயமும் இல்ல. என்ன சொல்ற மேகலை? அண்ணன் பயம் இல்லையா? ஆமாங்க, நேற்று துணிச்சல வரவழைச்சுக்கிட்டு அண்ணன் கிட்ட நம்ம காதலையும் அன்னைக்கு நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். ஒரு நிமிடம் ஆடி போன அவன் என்ன உரிமையோட கோச்சுக்கிட்டான். காதலும் வீரமும் தான் தமிழரோட பண்பாடு. உன் கூட பிறந்தவனா, அதுவும் ஒரு தமிழாசிரியரோட மகன். காதல வெறுப்பேன்னு கண்மூடித்தனமா நீயா எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு கோச்சுக்கிட்டான். நீங்க தான் காதலன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டான். அப்படியா? உண்மையாகத்தான் சொல்றியா? நம்ம காதல உங்க அண்ணன் ஏற்றுக்கிட்டாரா? ஆமாங்க, அதோட மட்டும் இல்ல, பொங்கல் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் சொல்லி இருக்காரு. என்ன நீ இன்ப அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுக்கிற என்று மாறன் மிகவும் சந்தோஷப்பட்டான். உறவுகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஊருக்கே தர்மம் பண்ணின தர்மர் போயிட்டாரே. வந்தவர்கள் இறந்தவர் பெருமையை சொல்லி கட்டி எழுது கண்ணீர் வடித்தனர். எத்தனை தர்மம் பண்ணி என்ன பண்றது? மொட்டை அடிக்க வாரிசு இல்லையே. ஒரே பொண்ணு, அதுக்கும் கண்ணாலத்தை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கும் ஒரே பொட்ட புள்ளதான் பிறந்திருக்கு. பொண்டாட்டிக்காரியும் பொண்ணை பெத்து போட்டதும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டா. இந்த பூமியில 70 வயசு வரைக்கும் மனுஷன் எந்த சுகத்தையும் பார்க்கல. பொண்ணுக்கு பிறந்த வாரிசு ஆம்பளை பையனா இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல. பையனுக்கு பதிலா பையனா காரியத்தை பண்ண சொல்லி போடலாம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, மருமகனும் காரியத்தை பண்ணலாம் என்றார் கூட்டத்தில் இருந்த உறவுக்காரர். அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணு வரணும்னு 2 நாளா உசுரில்லாத மனுஷனை போட்டு வச்சு உறம்பறையெல்லாம் காத்துட்டு கிடக்குறோம். இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு ஆள்காரன் வந்து சொல்லிட்டு போனான். குழி வெட்ட என சொல்ல போயிருக்கான். இறந்தவருடைய சகோதரி ராசம்மாள் முகேஷ் சேலை தலைப்பில் சிந்தியவாறு கூறினாள். 1 மணி நேரம் கழித்து டாக்ஸி வந்து வாசலில் நின்றது. அதிலிருந்து தர்மர் மகள் ரகணியும் மருமகனும் பேத்தியும் இறங்கிய போது வெள்ளைக்காரர் ஒருவரும் ஒரு சிறுவனும் கையில் மாலையுடன் உள்ளே வந்தனர். சிறிது நேரம் கதறி எழுத மகள் ரகணி தகனம் செய்ய ஏற்பாடு செய்யுமாறு கொள்ள சடங்குகளை நடத்துபவர் மொட்டையடிக்க பங்காளிகளோ இல்லைனா பேரனோ மருமகனோ வரலாம் என அழைக்க வெள்ளைக்கார சிறுவனை முன்னிறுத்தி இவனுக்கு அடிங்க என ரகணி சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் குழப்பம் அடைந்தனர். இப்படி ஒரு முறை நம்ம வம்சத்திலேயே இல்ல. வேற நாட்டுல பிறந்த ஒரு வெள்ளைக்கார பையனுக்கு மொட்டையடிக்கணும்னா நாங்கெல்லாம் இப்பவே போயிருவோம். படிச்சுட்டோம்னா சம்பாதிக்கிறோம்னா என்ன வேணும்னாலும் பண்ணிடலான்னு அர்த்தமா? உனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா உன் வீட்டுக்காரன் குத்துக்கலாட்டம் நிக்கிறாரு, அவருக்கு மொட்டையடிக்கிறதுனாலும் சரி என பங்காளியான பெரியவர் ரங்கசாமி பேச உறவுகள் அவரது பேச்சை ஆமோதித்தனர். உங்களுக்கு என்ன, என் வயிற்றுல பிறந்த பையன் மொட்டை அடிக்கணும், அவ்வளவுதானே. இவன் என்னோட வயிற்றுல பிறந்த பையன் தான் என ரகணி கூற கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வெள்ளக்கார மாதிரி இருக்கானே, உன்னோட புருஷனோட ஜாட கொஞ்சமும் இல்லையே, எங்களால இதை ஏத்துக்க முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? கூட்டத்தில் இருந்த மாமனார் மருமகனை பார்த்து கோபமாக கேட்டார்.
என்னோட புருஷன் இப்ப உங்க மகன் இல்ல. இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவரை பிடிக்காததுனால 15 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பண்ணிட்டு அதோ ஸ்மார்ட்டா அங்க நிக்கிறாரே வெளிநாட்டுக்காரர், அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க சொன்னா அப்பா ஹார்ட் அட்டாக்ல போயிருவாருன்னு இத்தனை வருஷமா சொல்லல, மறைச்சிட்டேன். உங்க மகனும் உங்ககிட்ட சொல்லல போல இருக்கு. இப்ப அப்பா போயிட்டாரு, அதனால சொல்றேன். என கூறிய ரகணியின் பேச்சை கேட்டு மாமனார் உட்பட அனைவரும் வாயெடுத்து அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.